சொல்லுங்க. என்ன டவுட்ரா இதுல? கடா. ஸோ ஈக்விட்டி ஷேர்ஸ் 50,000 50,000 போட்டிருக்காங்க. அப்புறம் பிரீமியம் வந்து 1 lakh 14% shares was redeemed at a premium of 10% out of the fresh issue of shares of necessary amounts at a premium of 10%. Transferred to contingency reserves, loss on reserves, provisions. ஸோ 14% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஓகே, இதில் வந்து ம், இந்த ரிடம்ஷன் அமௌண்ட்டும் கால்குலேட் ஆயிருக்கு. Redeemed at a premium of 10%. அதான் நான் இப்போ ஒர்க்கிங் சொல்கிறேன்டா. இப்போ நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் ஷேரோட வேல்யூ வந்து 15,000. ஓகேவா? ஸோ 15,000னா 15,000 டிவைடட் பை 100 வந்து 150 ஷேர்ஸ். 15,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். இது வந்து அமௌண்ட் தானே. இப்போ இங்க இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இட்ஸ் பீன் ரிடீம்டு அட் அ பிரீமியம் ஆஃப் ரிடீம்னா வந்து திருப்பி கொடுத்துடுறாங்க. ஓகே, எவ்வளோ ரூபாய்க்கு இந்த இதை வந்து பப்ளிக்கு கொடுக்குறாங்க அட் அ பிரீமியம் ஆஃப் 10%. பிரீமியம் ஆஃப் 10%னா அப்போ பர் யூனிட் வேல்யூ வந்து 1000 திஸ் டிவைட் பை திஸ் பண்ணேன்னா 100 ரூபாய் அட் அ பிரீமியம் எவ்வளோ 10%. அவுட் ஆஃப் த proceeds of the fresh issue of shares necessary amounts at a premium of 10%. Okay. So 50. So 150 into 10 வந்து 15,000. 100. Sorry. 150 into 100 இது. இதுல 10%னா 150 into 10 வந்து
1500. ஸோ இது வந்து 16500. 1 lakh 14 percentage. ஓ சாரி சாரி சாரி. 1 lakh 1 lakh ஷேர்ஸ் வந்து redeem ஆகுதா? 1 lakh ஷேர்ஸ் redeem பண்றா பிரீமியம் ஆஃப் அப்போ. ஸோ 1 lakhல 10 percentage. ஒரே நிமிஷம். ஸோ 1 lakhல 10% out of proceeds of fresh issue of equity shares. So 1 lakh shares வந்து figures in thousands. ரிடீம் பண்றாங்கன்னா என்ன அர்த்தம்னா பப்ளிக்கு கொடுக்குறாங்க. அது பப்ளிக்கு கிட்டேருந்து வாங்கின ஷேர்ஸை அவங்களுக்கு திருப்பி கொடுக்குறாங்கன்னு அர்த்தம் ரிடீம் பண்றாங்கன்னா. அதனால தான் இந்த நியூ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் 2,50,000லேருந்து 1 lakh ஷேர்ஸ் வந்து எக்ஸிஸ்டிங்காக உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்னா எக்ஸிஸ்டிங்காக உங்களுக்கு வந்து 1 lakh ஷேர்ஸ் வந்து பப்ளிக் கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. ஓகே, அந்த 1 lakh ஒர்த் ஆஃப் 1 lakh 14% ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை அவங்க என்ன பண்றாங்கன்னா திருப்பி பப்ளிக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. பைசாக்காக பப்ளிக்கு தன்னோட கம்பெனியோட ஷேரை வித்துட்டு மெச்சூரிட்டி டேட்க்கு அப்புறம் பப்ளிக்கு விற்கிறாங்க. ஆனால் 10%ல விற்கிறாங்க. ஓகேவா, அதான் மீனிங் கணக்கு. அப்போ ஒரே நிமிஷம், நான் இது கவனிக்கல. ஸோ 1 lakh ஷேர்ஸ் at a premium of 10%. So 100 this into this will be 10,000. ஆமா, 100 lakhs. மா கிளாஸ் போயிட்டு இருக்குமா? ருபீஸ் 1 lakh. சாய் கிளாஸ் போயிட்டு இருக்குன்னா கொஞ்சம் தயவுசெய்து ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சாய் ப்ளீஸ் சாய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். ருபீஸ் இன் லேக்ஸ். இது என்ன பண்றாங்கன்னா 100 வந்து திருப்பி கொடுக்கும்போது 10% redeem பண்றாங்க. அப்பனா 110க்கு திருப்பி கொடுக்குறாங்க. அப்போ 1 lakh into 110. இப்போ கிட்டத்தட்ட அப்பனா 110 lakh திருப்பி கொடுக்குறாங்க. ஓகேவா, ஸோ இங்க 10,000 இருக்கிறது வந்து இன் தௌசண்ட்ஸ்ல பண்ணிருக்காங்க. இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கிட்டு திருப்பி கொடுக்கும்போது இவ்வளோ ரூபாய்க்கு. ஓகேவா, ஆனா இது எப்படி நடக்கிறதுனா அவுட் ஆஃப் த ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். இப்போ கரண்டா ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து 50,000. ஸோ அந்த 50,000 போட்டிருக்காங்க. ஃப்ரெஷ் இஷ்யூ வந்து பண்ணும்போது அதே இப்போ இவங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா அவுட் ஆஃப் 1 lakh preference shares 50,000.
ஜெனரல் ரிசர்வ் எவ்வளவு வச்சிருக்காங்க? 1000. ட்ரான்ஸ்ஃபர் 1,70,000 வச்சிருக்காங்க. நான் இது ஒர்க்கிங் மட்டும் போட்டு ஓகே. இங்கேருந்து எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரூல் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் எப்படின்னா, இருக்கிற ரிசர்வ்ஸ்ல இருந்து கொஞ்சம் எடுத்துருவாங்க. ஓகே, கண்டிஜென்சி ரிசர்வ்ஸ்லாம் இருக்குல்ல, அதுல இருந்துலாம் கொஞ்சம் எடுத்துப்பாங்க. இந்த ரூல் ஆஃப் ரிடம்ஷன் என்னன்னா, ரிசர்வ், பிஎன்எல் அக்கௌண்ட், செக்யூரிட்டி பிரீமியம் அக்கௌண்ட் அதுல இருந்து எடுத்துருவாங்க. ரிமைனிங் என்ன தேவைப்படுறதோ அதை தான் வந்து இந்த அவுட் ஆஃப் ப்ரொசீட்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் இஷ்யூ ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் பண்ணுவாங்க. நான் பண்றேன், இந்த கால்குலேஷன் மட்டும் உங்களுக்கு தனியா போட்டு கொடுக்குறேன். 65,000 மட்டும். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்லாம் ஈஸியா இருக்கா கஷ்டமா இருக்காடா? அதெல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கா கஷ்டமா இருக்கா? புரியுது. சரி, ஓகே. நான் உங்களுக்கு ஸ்கீம் போட்டு கொடுக்குறேன். அந்த ரெடம்ஷன் சாப்டர் இருக்குல்ல, அந்த ரெடம்ஷன் சாப்டர்ல இருந்து அந்த ஃபார்மேட் ஒன்று இருக்கு, அந்த ஃபார்மேட் போட்டு உங்களுக்கு போட்டு கொடுக்குறேன். உங்களுக்கு அப்ப ஈஸியா இருக்கும். ம். நாளைக்கு வந்து நம்மளோட ஸ்டேஜ் 2 கிளாஸ், கார்ப்பரேட் அக்கவுண்டிங் கிளாஸ், நாளைக்கு மத்தியானம் வந்து 1:30 to 2:30 ஓகேவா இருக்குமா 3 பேருக்கும்? ஏன்னா இன்னைக்கு என்னால ப்ரொடக்டிவா உட்காந்துக்கல. நாளைக்கு உட்காந்துக்கலாம். ஹேங் ஆகுது நெட்டு. இல்லடா ஸ்லோவா இருக்கு. நான் சிலதெல்லாம் இப்போ என்னோட ஃபைல பார்க்கும்போது சிலது டக்குனு குயிக்கா அதுதான் ஸ்லோவா பண்றேன். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 21 பாருங்க கண்ணா. The consider the following information provided by ABC Power Supply Company Limited. செக்யூரிட்டி டெபாசிட் வந்து கஸ்டமர் கிட்ட இருந்து 1/10/2021 வந்து கிட்டத்தட்ட 2,00,000 ரூபாய் வாங்குறாங்க. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்ளிகபிள் ஃபார் 8% ஃபார் 2021 அண்ட் 9% 2022. அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த இயர் இஸ் அட்ஜஸ்டட் அகேன்ஸ்ட் பில். அக்ரூட் இன்ட்ரெஸ்ட்னா செக்யூரிட்டி டெபாசிட் வாங்கியிருக்காங்க, பட் 2021க்கும் 2022க்கும் வந்து இன்ட்ரெஸ்ட் ஐயோ சாரி, இப்போ வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன், அப்புறம் நம்ம போகலாம். ஃபர்ஸ்ட் எப்படி வந்து எலக்ட்ரிசிட்டி கம்பெனிஸ்ல டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்றாங்கன்னா, எல்லா எலக்ட்ரிசிட்டி போர்ட்ஸும் ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி டெபாசிட் கன்சியூமர்ஸ் கிட்ட இருந்து வாங்குவாங்க. Since consumers are required to make the payment for the electricity consumed on a post-pay basis, security deposits collected from the consumers act as a cushion against a possible loss. இப்போ ஒருவேளை செக்யூரிட்டி டெபாசிட் எதுக்காக வாங்குறாங்கன்னா, யூஸ் பண்ணதுக்கு தானடா நம்ம வந்து பேமெண்ட் பண்றோம், கரெக்டா? இபி இபி வந்து யூஸ் பண்றதுக்கு தான் பேமெண்ட் பண்ணுவோம். அப்பனா ஒருவேளை கஸ்டமர் வந்து பே பண்ணலன்னா அப்ப என்ன பண்ணுவான், அந்த செக்யூரிட்டி டெபாசிட்ல இருந்து இருக்கிற அமௌண்ட்டை வந்து அவன் யூட்டிலைஸ் பண்ணிப்பான். ஸோ அந்த செக்யூரிட்டி டெபாசிட்ஸ்ன்றது ஒரு குஷன் மாதிரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லீகல் ப்ரொவிஷன்ஸ் இதுக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கன்சியூமர் வந்து செக்யூரிட்டி டெபாசிட் வந்து லைக் சஃபிஷியன்ட் செக்யூரிட்டியோட எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு வந்து பேமெண்ட் பண்ணணும், கொடுக்கணும். அப்போ எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு டெபிட் வாட் கம்ஸ் இன் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு செக்யூரிட்டி டெபாசிட் அக்கௌண்ட், ரெசிட் ஆஃப் செக்யூரிட்டி டெபாசிட் கிடைச்சிரும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் லைசன்ஸ் இருக்காங்கல்ல, தே வில் பே இன்ட்ரெஸ்ட் ஈக்குவலன்ட் டு த பேங்க் ரேட்
as may be specified with the concerned state commission on the security. செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்களா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. அந்த ரீஃபண்ட் such security on the request of the person who gave such security. யார் வந்து அந்த செக்யூரிட்டிக்கு அகெயின்ஸ்டா வந்து அவங்க லைக் டெபாசிட் பண்ணாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க ஈக்குவலன்ட் டு பேங்க் ரேட். ஓகேவா? அப்போ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் எலக்ட்ரிசிட்டி கம்பெனி வந்து ஒரு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணிப்பான். ஓகேவா? ஸோ ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு என்ன, இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் ஆன் செக்யூரிட்டி டெபாசிட்ஸ். இதுதான் வந்து ப்ரொவிஷன் கிரியேட் பண்றது. ப்ரொவிஷன் ஃபார் இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் ஆன் செக்யூரிட்டி டெபாசிட் மேடு. ஏன்னா அந்த ரூல் என்னன்னா, டெபாசிட் அக்செப்ட் பண்ண உடனே யார் டெபாசிட் கொடுத்தாலோ அவங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி கம்பெனி வந்து சப்போஸ் டு மேக் அ பேமெண்ட், இன்ட்ரெஸ்ட் பே பண்ண உங்களுக்கு. ஓகே, அதுக்கு பே பண்ணணும்னாலே வாட் இஸ் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட் சேஸ், there is when there is a clear situation that the payment has to be made, you have to accordingly either make the payment or create a provision. ஸோ செக்யூரிட்டி டெபாசிட்டுக்கு ஒரு ப்ரொவிஷன் வந்து கிரியேட் பண்ணிடணும். அப்புறம் இவங்களுக்கு பில் வருது இல்ல, லைக் கன்சியூமர் கிட்டேருந்து லைக் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் ஆன் செக்யூரிட்டி டெபாசிட் இன் கன்சியூமர் பில். செக்யூரிட்டி டெபாசிட் கன்சியூமர் பில்ல இருக்கிற செக்யூரிட்டி டெபாசிட் வந்து பேமெண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி டெபாசிட் வாங்கிடுறாங்க, அப்புறம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பண்ணும் ஈக்குவல் டு பேங்க் ரேட், அதுக்கு வந்து ப்ரொவிஷன் கிரியேட் ஆகுது. அப்புறம் ஒன்ஸ் வந்து அவங்களுக்கு ஆக்சுவலா அந்த கன்சியூமர் பில்ல வந்து அந்த செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் வந்த உடனே ரெஃப்ளெக்ட் ஆன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை சேல்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க, சேல்ஸ் டர்ன் ஓவருக்கு கன்வெர்ட் பண்ணிடுவாங்க. மூணாவது பாயிண்ட். இப்போ இந்த 3 பாயிண்ட் வச்சு ஒரு லைவ் சம் பார்க்கலாம். 2 லட்சம் ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட் வருது, இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்ளிகபிள் வந்து 8%. அக்ரூடு இன்ட்ரெஸ்ட் வந்து அக்ரூடு இன்ட்ரெஸ்ட் ஃபார் த இயர் இஸ் அட்ஜஸ்டட் அகெயின்ஸ்ட் த பில் ஃபார் த இமீடியட் நெக்ஸ்ட் குவார்ட்டர். ஒவ்வொரு இமீடியட் நெக்ஸ்ட் குவார்ட்டர்ல அட்ஜஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ இது வச்சு எப்படி ப்ரொவிஷன்ஸ் பார்க்க போறோம்? 2021 22 ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்றதுக்கு என்ன, டெபிட் வாட் கம்ஸ் இன் பேங்க் டு செக்யூரிட்டி டெபாசிட். இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும், 2 lakhs into 8% into 6/12. ஓகே, ஆன் செக்யூரிட்டி டெபாசிட் மேடு. அப்புறம் என்ன ஆகுறது, 31/3 வந்து அந்த 10ஆம் மாசம் பண்ணியிருக்காங்க, மார்ச் மாசம் ப்ரொவிஷன் கிரியேட் பண்றோம். அடுத்த சப்சிக்வெண்டா இருக்கிற அவங்க வந்து இமீடியட்லி நெக்ஸ்ட் குவார்டர்ன்றோம். அப்போ தேர்ட் குவார்டர் போச்சுன்னா 4 5 6 அந்த குவார்டர் அப்போ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி. அப்போ இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் ஆன் செக்யூரிட்டி டெபாசிட் டு சேல்ஸ். சேல்ஸ்னா நான் லைவா வந்து இவங்க சப்ளை எலக்ட்ரிசிட்டி சப்ளை கொடுத்த உடனே அந்த செக்யூரிட்டி டெபாசிட்ல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அக்ரூட இங்க கன்வெர்ட் மூவ் பண்றாங்க சேல்ஸ் டர்ன் ஓவர் அக்கௌண்ட். அப்போ 8,000. அதே மாதிரி அந்த வருஷம் திருப்பி 31/3/2023க்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அக்ரூ பண்றாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் டெபிட் டு இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் ஆன் செக்யூரிட்டி டெபாசிட். திருப்பியும் நெக்ஸ்ட் குவார்டர்லி அது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகுதுன்றதுனால 36/2023 இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் ஆன் செக்யூரிட்டி டெபாசிட் அக்கௌண்ட் டு சேல்ஸ் டர்ன் ஓவர் டெபிட் வந்து 8,000 இப்படி வந்துடும். ஓகேவா? மறந்து போயிட்டேன், ஒரே நிமிஷம் இருங்க. சிவாக்கு நாளைக்கு கேட்டுடுறேன், சிவாக்கு 130 230 ஓகேவான்ட்டு. ஒருவேளை சிவாக்கு 130 230 ஓகே அப்படி இல்லை அப்படின்னா 4 to 5 நம்ம வச்சுக்கலாம். சரியா? நம்ம இது சிவாக்கு நாளைக்கு ஃப்ரைடே தானே, ஸோ எனக்கு தெரிஞ்சு சிவா வந்துடுவாங்க பேக் ஃப்ரம் காலேஜ். ஸோ 4 to 5 வச்சுக்கலாம். 3 to 4 டிடி கிளாஸ் எனக்கு. ஸோ 4 to 5 இது உங்க கூட உட்காந்துக்கிறேன். இதான் கண்ணா, எப்பவுமே 3 என்ட்ரிஸ் தான் கண்ணா. பேங்க் டு செக்யூரிட்டி டெபாசிட் ஒன்ஸ் செக்யூரிட்டி டெபாசிட் ரிசீவ்டு, இல்ல ப்ரொவிஷன் ஃபார் இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் ஆன் செக்யூரிட்டி டெபாசிட் மேடுக்கு இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் டு இன்ட்ரெஸ்ட் அக்ரூடு. மூணாவது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் ஆன் செக்யூரிட்டி டெபாசிட் இன் கன்சியூமர் பில். ஸோ இன்ட்ரெஸ்ட் அக்ரூட் ஆன் செக்யூரிட்டி டெபாசிட் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் டர்ன் ஓவர். ஸோ அடுத்த குவார்ட்டருக்கு அக்ரூ பண்றாங்க, அப்புறம் அதை அட்ஜஸ்ட் பண்றாங்க, அவ்வளவுதான். ஓகேவா? இது புரிஞ்சுதா? டைப் 2 ப்ராப்ளம். ஓகே, இதுக்கு வந்து இது ஹோம்ஒர்க்கா போடுங்க. அடுத்தது accounting for service line cum development charges received from customers. Service line cum development charges can be accounted and reported under any of the following methods. சர்வீஸ் லைன் கம் டெவலப்மெண்ட் சார்ஜஸ்னா என்னன்னு சொல்றேன்.
இப்போ ஒரு புதுசா ஒரு ஏரியா இருக்கு. ஓகேவா? புதுசா இல்ல, பழைய ஏரியாவே இருக்கு. அங்க ரோடெல்லாம் சேஞ்ச் பண்றாங்கண்ணா. இப்ப மெட்ரோ ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்குல்ல. நீங்க தெரியும்ல உங்களுக்கு? எல்லா இடத்துலயும். கோயம்புத்தூர்ல நடக்கிறதா? மெட்ரோ ஒர்க். சென்னையில நடக்குது. ஆனா கோயம்புத்தூர்ல அவங்க பண்ணலையாடா மெட்ரோ ஒர்க் எதுவுமே? ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படியா? ஓ! ஓகே, ஓகே. அந்த மெட்ரோ ஒர்க் பண்ணும்போது என்ன தெரியுமா? எக்ஸிஸ்டிங் ரோட்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. கரெக்ட்டா? இல்ல ஏதாவது பில்டிங் மாரி இருந்ததுன்னா, அத இடிச்சுட்டு, அந்த இடத்துல மெட்ரோ ஒர்க் வருதுன்னா, அந்த இடத்துல பிளான் மாத்துவாங்கல்ல. அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, உங்களோட சர்விஸ் லைன உங்களுக்கு மெயின் வீட்டுக்கு வர எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனுக்கான அந்த சர்விஸ் லைன் இருக்குல்ல, விச் கம்ஸ் த்ரூ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். அந்த லைனே உங்களுக்கு மாறும். ஓகேவா? மாறும்னா, ஆஸ் த சிட்டி இஸ் எக்ஸ்பேண்டிங், the changes are coming up. Because of that changes, electricity lines also will change. So அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிற எலக்ட்ரிசிட்டி லைன்ஸ் பண்ற காஸ்ட் தான் சர்வீஸ் லைன் கம் டெவலப்மெண்ட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்றாங்க. புரிஞ்சுதாடா? ஏதாவது டவுட் இருக்கா? சர்வீஸ் லைன் கம் டெவலப்மெண்ட் சார்ஜஸ்னா என்னன்னு புரிஞ்சுதாக்கணும். இது புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு இதை சம் புரிஞ்சிடும். இதுதான் வந்து தியரிட்டிக்கலி இதுதான் மீனிங். இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டில் இது எப்படி வந்து அட்டாக் பண்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகே, இதெல்லாம் வந்து இந்த சம்ஸ்லாம் வரதுக்கான ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. ரேதர் தான் டீடைல்டு சம் ஒரு பிஎன்எல் பேலன்ஸ் ஷீட் கேட்கறதுக்கு பதிலாக இந்த சம்லாம் வரதுக்கு ரொம்ப ஜாஸ்தி. ஓகேவா? ஸோ அக்கவுண்டிங் ப்ராக்டிஸ் 1, 2, 3 3 இருக்கு. இப்போ பாருங்கண்ணா, ஃபர்ஸ்ட் சர்வீஸ் லைன் டெவலப்மெண்ட்டை லயபிலிட்டியா காமிச்சிட்டு, ஓகேவா, லயபிலிட்டியா இதுக்கு லயபிலிட்டியா காமிச்சிட்டு அண்ட் சப்சிக்வெண்ட்லி ப்ரமோஷன் அமௌண்ட்டை எடுத்தோடனே அது லயபிலிட்டியா காமிச்சிட்டு ப்ரொபோர்ஷனேட் அமௌண்ட்டை இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல கொஞ்சம் கொஞ்சமாக காமிக்கிறது ஒரு ப்ராக்டிஸ். இன்னொரு ப்ராக்டிஸ் எஸ்எல்டி அமௌண்ட்டை வந்து ரிசர்வாக காமிச்சிட்டு, ஓகேவா, சர்வீஸ் லைன் டெவலப்மெண்ட் அந்த சார்ஜஸ் ரிசீவ் ஃப்ரம் கஸ்டம்ஸை ரிசர்வாக காமிச்சிட்டு இன்கம் ஸ்டேட்மெண்ட்லேயே பண்ணாம அப்படியே எடுத்துட்டு போகிறது இன்னொரு ப்ராக்டிஸ். மூணாவது கேபிட்டல் ரிசர்வாக காமிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து ஃபண்டை ரிலீஸ் பண்ணி இன்கம் ஸ்டேட்மெண்ட்ல காமிச்சிட்டு டு மேட்ச் அகெயின்ஸ்ட் த டெப்ரிசியேஷன் ஆன் டோட்டல் காஸ்ட் ஆஃப் ஈச் சச் அசட். இந்த மூணு மெத்தட் வந்து இவங்க சொல்றாங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன என்ன மெத்தட் பார்க்க போறோம் அப்படின்னா, இங்க மெத்தடே போடல. ஓகே, அக்கவுண்டிங் 1 ப்ராக்டிஸ் 1 ப்ராக்டிஸ் 2 ப்ராக்டிஸ் 3 சொல்றாங்கண்ணா. ப்ராக்டிஸ் 4 எப்படின்னா, நான் கரண்ட் அசட்ல, அதாவது ஃபிக்ஸ்ட் அசட்ல அந்த எஸ்எல்டி காஸ்ட்டை டிடக்ட் பண்ணிட்டு அந்த காஸ்ட்டுக்கும் டெப்ரிசியேஷன் காமிக்கிறது நாலாவது. இது இங்க போடல. தியரிட்டி வச்சுக்கோங்க. ஆனா ஒண்ணு இருக்கு, பின்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சம் இருக்கு, போட்டிருக்கேனா? ஓகே, இந்த நாலும் வந்து இப்ப பாத்துக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் இது வந்து லயபிலிட்டியா காமிக்கிறது, அப்போ பிஎன்எல் கோ ப்ரொபோர்ஷனேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றது. அடுத்தது ரிசர்வா காமிக்கிறது, எதுவுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல. கேபிட்டல் இதா காமிக்கிறது, ப்ரொபோர்ஷனேட் அமௌண்ட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு மேட்ச் அகைன்ஸ்ட் டெப்ரிசியேஷன். நாலாவது வந்து அசட் ரிடக்ஷன் ஃப்ரம் அசட். 4 மெத்தட் இருக்கு. ஓகே, இல்லஸ்ட்ரேஷன் 22 என்ன சொல்றாங்கன்னா, வெயிட்டட் ஆவரேஜ் ரேட் ஆஃப் டெப்ரிசியேஷன், அதாவது ஒரு ஒரு அசட்டுக்கும் வெயிட்ஸ் கொடுத்துருவாங்க, காஸ்ட் கொடுத்துருவாங்க, அதோட டெப்ரிசியேஷன் இருக்கும். ஓகே, ஸோ லேண்ட் அண்டர் ஃபுல் ஓனர்ஷிப் இது எல்லாமே பைஹார்ட் பண்ணுங்கண்ணா. ஓகே, லேண்ட் அண்டர் லீஸ் எல்லாமே லைனா எழுதிக்கோங்க. எழுதின்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க. 3.34% லேண்ட் அண்டர் லீஸ்க்கு, ஃபுல் ஓனர்ஷிப்க்கு 0%. அப்புறம் ஐடி எக்யூப்மெண்ட், ஓகேவா, அப்புறம் வந்து ஆமா சாரி ஐடி எக்யூப்மெண்ட்டுக்கு
ஐடி எக்யூப்மெண்ட்க்கு 15%. இந்த செல்ஃப் ப்ரொபெல்ட் வெஹிக்கல்ஸ், ஏர் கண்டிஷனிங்ஸ், அப்பாரட்டஸ் அதர் than மோட்டார்ஸ் லெட் ஆன் ஹையர் அதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு 9.5%. மோட்டார்ஸ் லெட் ஆன் ஹையருக்கு கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட், ஆஃபீஸ் ரிலேட்டட் எக்யூப்மெண்ட்னா 6.33%. இது 4 தான். இதை வச்சு நீங்க வந்து இந்த சம் ஃபுல்லா அந்த இதெல்லாம் திஸ் இன்டு திஸ், அதாவது இந்த அமௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 33 லேக்ஸ்னா லேண்ட் அண்ட் லீஸ்க்கு 3.34% மல்டிப்ளை பண்ணி போட்டுட்டே வந்துட்டு டோட்டலான இந்த வேல்யூ ஆஃப் அசர்ட் டோட்டலா உங்களுக்கு இந்த வெயிட்டட் இது இதையும் இந்த 59 லேக்ஸ் இதுதான் வந்து டோட்டல் டெப்ரிசியேஷன். இப்போ இதுல லேண்ட் வந்து இன்க்ளூட் பண்ணக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. லேண்ட் அண்டர் ஃபுல் ஓனர்ஷிப் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அதை அதை மைனஸ் பண்ணி டிவைட் பண்ணி பண்ணீங்கன்னா, அதாவது எப்படின்னா என்னோட வெயிட்டட் ஆவரேஜ் வந்து என்னோட நெட் அசெட் வேல்யூ உள்ள இருக்கு, அதுக்கு என்னோட வெயிட்டட் ஆவரேஜ் வந்து இவ்வளோ. அப்போ 100னா என்ன, 100 into 59,89,862 divided by 888 888 lakhs 30,000 எவ்வளோ? அப்ப நியர்லி 6.74, 47 கிடையாது, 6.74% வந்து weighted average of depreciation. ஓகேவா, புரிஞ்சுதா? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? இதுல எது மேஜரா பண்ணணும்னா இந்த இந்த காலம் மட்டும் பைஹார்ட் பண்ணிக்கோங்க சொல்லுங்க. ஆ ஆமா ஆமா செல்லம்மா, லேண்ட் வந்து எப்படி சப்ஜெக்ட் டு டெப்ரிசியேஷன் இல்லல்ல, அப்ரிசியேஷன் தானே. ஃபுல் ஓனர்ஷிப் இட் இஸ் சப்ஜெக்ட் டு அப்ரிசியேஷன், அதனால மைனஸ் பண்றோம். ஓகே, இது ஒன்று, இது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வருதுடா இது. இந்த சம்ம நான் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் பார்த்தேன், கொஞ்சம் இதனால பார்த்துக்கோங்க. டைப் 3 ப்ராப்ளம், ஏன்னா இது நீங்கள் பைஹார்ட் பண்ணணும். இந்த பைஹார்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த சம் போட்டுடலாம். ஓகே சிலமா, நான் இதோட இது முடிக்கிறேன். ஓகேவா, நாளைக்கு எய்தர் 4 to 5 இருக்குங்கண்ணா, இல்லைன்னா 1:30 to 2:30 இருக்கும். 2 டைம்ல கன்ஃபார்ம் பண்றேன். நீங்க கீர்த்தனா இன்னைக்கு இன்னைக்கு கூட கன்ஃபார்ம் பண்ணுங்கடா உங்க டைம் வந்ததுடனே. ம் ஓகே செல்லம். தேங்க்யூ நந்தனா, தேங்க்யூ கீர்த்தனா, தேங்க்யூ செல்லம். ஆ தேங்க்யூ. மித்ரா 8:05க்கு ஜாயின் பண்றீங்களா செல்லம்? 8:05 ஒரு 5 மினிட்ஸ் மட்டும். தேங்க்யூ கண்ணா. ஆ